சரி சொல்லு சாகனா, எனக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லு. லைட் பார்க்க போறோம். என்ன லைட்ட பார்க்க போறோம்? ஹலோ गाइस, வெல்கம் டு அரந்து தத்தி வீடியோ. இன்னைக்கு நம்ம போட்டோகிராஃபி லைட் தான் பார்க்க போறோம். நான் வந்து அருண், சித்தார்த். நான் வந்து யஷ்வந்த். எஸ், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி லைட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எங்கடா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன், பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபில் லைட் மாதிரி. கோந்தாவாயா? இந்த லைட் செட்டப் பார்க்கும்போது ஒரு ரிங் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்ஜிபி லைட் லெஃப்ட் சைடில். ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேஷனுக்காக ஒரு சைட் லைட் கொடுக்கறதுக்கு, இது வந்து ஃபில் லைட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வரிசையில் வந்து இன்னொரு லைட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரோ இல்லைனா வந்து ஒரு ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்டு தானே? ஏசி போட்டதில்ல. இப்போ ரீசெண்டாக வந்து கொடாக்ஸில் வந்து LC500 லைட் வந்து ரொம்ப ஃபேமஸாக சேல் ஆகிட்டு இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லைட்டு, 15,000 ருபீஸ்க்கு மேலே போகும். நிறைய காம்படேட்டர்ஸ் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஓகே, டிஜிடெக் போர்ட்டபிள் ஹேண்டல்டு RGB லைட் மொபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு அவுட்டோர் ஷூட் எடுக்கிறீங்களோ, கெட்டிங் ரெடி ஷாட்ஸ் எடுக்கிறீங்களோ, லோ லைட் சுச்சுவேஷனில் வந்து இந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைட்டுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் அவுட்புட்டு. ஸோ கெல்வின் அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3000K to 6000K. ப்ளஸ் இது ஒரு ஆர்ஜிபி லைட்டுன்னு சொல்லும்போது மல்டிபிள் கலர்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவ் லைட்ஸ் எடுக்கணும்னு எடுத்துக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் எடுக்கிறதுக்கும் இதான் லைட்டு, இதுதான் லைட்டு, இதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இரு, நீ வாய முடு. இதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது லைட் இல்ல, அது பேட்டரி. டேய், அதை மறந்துட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணணும். இரு இதை பேசி முடிச்சிடலாம். இதை பேசி முடிச்சுட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டிக் லைட், ஆக்சுவலாக ஹேண்டல் லைட். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். பொதுவாக இந்த லைட் வந்து டே டைமில் யூஸ் பண்ண முடியாது, நைட் டைமில் லோ லைட் டைம்லலாம் நல்லா இருக்கும். டைமில் எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் டைமில் எடுக்கலாம்ல, கரண்ட்டு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இந்த பேக்கேஜில் வந்து பேட்டரி இன்க்ளூட் ஆகாது. ஸோ பேட்டரி நீங்கள் தனியாக வாங்கி தான் ஆகணும். கோடாக்ஸுக்கு காம்படேட்டராக இருக்கான்னு கேட்டேன்னா தெரியாது, யூஸ் பண்ணி பார்க்கணும். லைட் இஸ் அ லைட், அவ்வளோதான். ஸோ பிராண்ட் வேல்யூ நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஸோ இவங்க ஒரு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, பட் ரிலையபிலிட்டியாக இருக்கான்லாம் போக போக தான் தெரியும். ஸோ இந்த லைட்டுடைய அவுட்புட் வந்து 20 வாட்ஸ் ப்ளஸ் வந்து லூமினன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 2400 LMன்னு போட்டிருக்காங்க. 13 மோட்ஸ் ஆஃப் செனாரியோ லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த லைட்டுடைய விலை வந்து 4499 ரூபா. ஸோ அமேசானில் இன்றைக்கி டீல் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு வாங்கினேன், 1 day டெலிவரி. இது வந்து தனியாக பேட்ரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில், லிங்க் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த லைட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி. இந்த லைட்டுக்கு மட்டும் கிடையாது, நான் யூஸ் பண்ணுற ரிங் லைட்டுக்கும் பேட்டரி போகணுன்னா இந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிடெக்கில் நிறைய லைட்ஸ் இருக்குது, ஸ்கொயர் லைட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு கூட இந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்து தான் அன்பாக்ஸ் பண்ணுங்க. நீ அந்த இருமி தும்மிட்டு இருக்கிற, இது அன்பாக்ஸ் தான் பண்ணணும். சானா இல்லை, ஓகே. லைட்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க, லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் லைட்டோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பெருசாக ப்ரீமியமாக. டேய், நான் பேச விட்றா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? லைட்டோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து வாங்க சரி, அந்த இது வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துரு. பேட்டரி அதே மாதிரி வயரும் கொடுத்துருக்காங்க. இல்லை போடு பாப்பா, அவ்வளோதான். ஒன்றுமே அவனே. ஸோ கைஸ், போட்டோவே பின்னாடி ஆன் ஆயிடுச்சு. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? இந்த பேட்டரியில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி இல்லை, டைப் சி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மை பேட்.
ஒர்க் ஆகுது ரிமோட்டு. பேட்டரியை தப்பாக போட்டு விட்டோம், ஆன் ஆகுது. ஸோ ஆஃப் ஆன், இது ஆன் பண்ணணும்னா இதுவும் ஆனில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்போ 0லேருந்து 100 போகும்போது டைம் எடுக்கும். 0லேருந்து 50 போனீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும், அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ ரிமோட் இருக்கும் பட்சத்தில் வந்து 50% நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செகண்டில் ஜம்ப் ஆகிடுது. 100% போகிறீங்கன்னா மறுபடியும் ஜம்ப் ஆகிடுது. 10% வரணும்னா இப்படி பண்ணிடலாம். ஸோ பொறுமையாகவும் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ். ஸோ அடுத்த ரிவ்யூ வந்து யூசேஜ்லாம் பண்ணிவிட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே गाइस, இன்னையோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை பெல்லை தட்டி விடுங்க. ஆமாம், பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன்